நீங்களா? எங்க வந்தீங்க? உங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு தாறுமாறா பேசிட்டேன். உங்களுக்கு அந்த கேலண்டருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக நெகட்டிவ் நான் அனுப்பல, உண்மையை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அனுப்புனேன். நான் எப்பவுமே இப்படித்தான் அவசரப்பட்டு ஏதாவது பேசிடுவேன், பின்னால வருத்தப்படுவேன். என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. சொல்லிட்டீங்கல்ல, புறப்படுங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்னது? உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? வாட்? அப்பா அம்மா இருக்காங்களான்னு கேட்டேன். அப்பா அம்மா இல்லாமல பிறப்பாங்க? 2 பேரும் இருக்காங்க. போதுமா? அப்பா அம்மா இருக்காங்களான்னு கேட்டா போயிட்டா. ஏண்டி, அவர் ஒண்ணு விரும்புறாரா இல்லையான்னு கேட்காம எதுக்கடி அம்மா அப்பா இருக்காங்களான்னு கேட்டேன். ஏய், அவதான் மாமனார் மாமியார் இல்லாத மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற லட்சியத்தோட இருக்காளே, தெரியாத உனக்கு? ஆமாண்டி, எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகி மாமனார் மாமியார் கொடுமையினால மண்ணினை ஊத்திக்கிட்டு செத்து போயிட்டாங்க. அதே நிலைமை எனக்கும் வந்துடக்கூடாதுன்னுதான் மாமனார் மாமியார் இல்லாத வீட்டுக்கு மருமகளா போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவருக்கு எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. நல்ல லட்சியம் நீ உனக்கு. ருசி வரட்ட வாரதி வர சின்னஞ்சீரு கிளியே யோ. என்னடே, நானும் 4-5 நாளா பாக்குறேன். சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு அழுக்கு சட்டையோட போற, அதை விட அழுக்கா 10 மணிக்கு வர்ற. எங்க போய் அழுக்காக்கிட்டு வர்ற நீ? எல்லாம் என் தலையெழுத்து. நீ போக வேண்டிய இடத்து நான் போயிட்டு வரேன். கோவில்ல வாரியார் கம்பராமாயணம் சொல்றாரா, அதை கேட்டு வரதுக்காக போறேன். அட மூதேவி, நம்ம ராமாயணமே பெருசா இருக்கு, உனக்கு ஏண்டா கம்ப ராமாயணம்? போற வழிக்கு புண்ணியம் கிடைக்குமே தான். யோ கிழவா, ஒன்னதாயா, வளர வேண்டிய ஒரு கலைஞனோட வாழ்க்கையை சூன்யமாக்கிட்டேல்ல. என்னோட ஆண் பாவம் சும்மா விடாது. ஆண் பாவத்தை பத்தி என்கிட்ட சொல்றியா? உன்னை பெண் பாவம் சும்மா விடாதரா. நானும் தெரியாமத்தான் கேக்குறேன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன் பொண்டாட்டிய நீ எங்கேயாவது கூட்டு போயிருக்கிறியா? ஆனா பக்கத்து வீட்டு பரமசிவம் தினம் கூட்டு போறான். என் பொண்டாட்டியா? மூதேவி, அவன் பொண்டாட்டியடா. டேய், இன்னைக்கு நீ கதா காலட்சேபம் கேட்க போக கூடாது. இல்ல, நான் போய் தான் ஆகணும். வாரியாட்ட நான் சொல்லிக்கிறேன். உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு நீ சினிமாவுக்கு போ. ராஜே, இங்க வா. வராத. என்ன விளையாடுறியா? என்ன மதிக்காத அவளை நான் ஏன் மதிக்கணும்? நான் அவளை வெளில எங்க கூட்டு போக முடியாது. இன்னைக்கு நீ கூட்டு போல, இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்கப்படாது. வாமா நீ. கூப்பிடுங்க வாமா. இவங்கிட்ட எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்லியிருக்கேன். சந்தோஷமா போயிட்டு வா. ஓ, தயார் நிலைமையில வந்திருக்கியா? நீதான் இந்த கிழவங்கிட்ட சொல்லி சினிமாக்கு ஏற்பாடு பண்ணியா? யாரா கிழவ? சினிமாக்கு தானே கூட்டு போனோம், சினிமாக்கு கூட்டு போறேன். வா. ஆனா போற வழியில பயங்கர ரகள் இருக்கு. டிக்கெட் வாங்கணும். ரகல பண்ண ஆளை வச்சு அடிப்பம் படவா. அழுக்கு மூட்டை வராண்டாடு. என்னங்க, ஒரு நிமிஷம் இருங்க வரேன். அவங்க இந்த பேட்டையிலேயே பயங்கரமான ரவுடிங்க. தினமும் இந்த பக்கம் வர ஆம்பளைங்களை கிண்டல் பண்றதே அவங்களுக்கு வழக்கமா போச்சு. வா போலாம். ஐயோ, ஏன் இப்படி பயந்து சாவறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, என்னன்னு கேட்டு வரேன். வேணாம். அப்புறம் அவங்க கை கால் நீட்டினாங்க, என்ன நடக்கும்? இருங்கண்ணா. அழுக்கு மூட்டை, அழுக்கு மூட்டை, அழுக்கு மூட்டை, அழுக்கு மூட்டை. சொன்னா கேட்க மாட்டாளே, உதவ என்னதான் தெரியும். எனக்கு அடிக்க தெரியாதா? நான் ஏன் சும்மா இருக்கேன்? நீங்க ஏன் வந்தீங்க? பாக்கி பேர் கவனி போ. என்ன மாட்டிக்கிச்சா? அப்படியே வா வா. இருக்கிற குரங்கு மாதிரியே இருக்கிய.
இந்த 1 ரூபா. யோ, இது என் செருப்பியா? என்னையா உன் சம்சாரம் எவ்வளவு முரடா இருக்கு? எனக்கே இப்பதான் தெரியும். போ வரா. வாங்க 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 அண்ணா. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. நீங்க நிக்கும் போது நான் எப்படி உட்கார முடியும்? என்ன திடீர்னு வாங்க போங்க? இது எப்பத்துல இருந்து? நீங்க சண்டை போட்டீங்களே, அத பார்த்ததுல இருந்தாங்க. ரொம்ப பயங்கரமா சண்டை போடுறீங்க. உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த பழக்கம் உண்டாங்க? அது வந்துங்க, சின்ன வயசுல இருந்து ஆம்பளைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், அப்படியே பொங்கி எழுந்துடுவேன். ஏன் பயந்துட்டீங்களா? இவ்வளவு பொங்கினா யாருதாங்க பயப்பட மாட்டாங்க. கேக்குறேனே தப்பா நினைக்காதீங்க. நான் கூட உங்ககிட்ட பல தடவை சண்டை போட்டிருக்கேன். அப்பெல்லாம் நீங்க பொங்கவே இல்லையே. அது வந்துங்க, இதுதாங்க காரணம். ஒரு பொண்ணு கழுத்துல புருஷன் தாலி கட்டிட்டா அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் அனுசரிச்சுதான் போகணும். அதனாலதான் நான் உங்க மேல கை வைக்கல. நல்ல வேளை, நம்ம ஊர்ல தாலியை கட்டினவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணுங்கிறதுனால நாம தப்பிச்சோம். ஆக இவ கழுத்துல நான் கட்டின தாலி இருக்கிற வரைக்கும் நமக்கு உதவிடாது. நான் தைரியமா இவளை விரட்டலாம். அப்படியே நிலைமை விபரீதமா போச்சுன்னா கூட கதவு திறந்துதான் இருக்குது, ஓடிடலாம். என்ன யோசிக்கிறீங்க? ஏண்டி அறிவு கட்டவளே, எத்தனை பேர் புருஷன் கூட சினிமாக்கு போறாங்க, இப்படியா நடு ரோட்ல பம்பு சண்டைக்கு போறாங்க? அது வந்து பேசாதரி. 4 ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணா எனக்கு அவங்களை அடிக்க தெரியாது? நான் ஏன் சும்மா இருந்தேன்? அவங்க திருப்பி அடிச்சிருவாங்களே. என்னதான் பேசாத நீ. பொது இடம் கூட பார்க்காம பாஞ்சு பாஞ்சு சண்டை போடுற. ஃப்ளையிங் கிக். உன் மனசுக்குள்ள என்ன சூப்பர் சூப்பரா என்ன நினைப்பா? இத பாருங்க, சும்மா கோச்சிக்காதீங்க. நான் இவ்வளவு எதுக்காக பண்ண தெரியுமா? ஏன் பூவுக்காகவும் ஏன் பொட்டுக்காகவும் தான். அது கூட எனக்காக இல்ல, உன்னோட பூ உன்னோட பொட்டு. என்ன சுயநலண்டா இந்த பொம்பளைங்களுக்கு. எங்க அப்பா பேச்சு கேட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு என் புத்திய கிழிஞ்ச மிருதங்கத்தால அடிக்கணும். இதுக்கு அந்த பக்கத்து விட்டு பரமசிவத்தையே சினிமா கூட்டு போயிருக்கலாம். பரமசிவம், நாளைக்கு ரெடியாரு. 290 பக்கத்து பக்கத்துல. ஐயனார் கோயில் சில மாதிரி அத்த ராத்திரில ஏஞ்சி உட்கார்ந்துருக்கீங்களே, படுத்து தூங்கல? பார்வதி, மணி 12 அடிக்க இந்த 2 நிமிஷம் தான் இருக்கு. படுத்தாலும் பையன் பாதியில வந்து எழுப்புவான். அவன் வந்து குறைய சொல்லிட்டு போன உடனே கொரட்டை விடலான்னு இருக்க. அவன் ஒண்ணும் வரமாட்டான், போய் படுத்து தூங்குங்க. யோ கேளா, அதோ வந்துட்டானே. பாத்தியாடி பாரு, திருக்கழுக்குன்றம் கழுகாவது கொஞ்சம் லேட்டா வரும். இந்த கழுகு கரெக்டா வந்துருச்சு. அடே, உனக்கு நான் என்னடா பாவத்தை செஞ்சேன்? எனக்கு ஏண்டா மகனா வந்து பிறந்த? ஒரு நாளாவது ராத்திரில ஒழுங்கா தூங்கி ஒரு நல்ல கனவா காங்கலான்னு பாக்குறேன், விடமாட்டேன்றானே பாவி. கனவு? என்னோட கல்யாணமே ஒரு கனவா போச்சே, உனக்கு கனவு ஒரு கேடா? யோ, எனக்கு ஏயா கல்யாணம் பண்ணி வச்ச? ஏண்டா, அதென்ன உனக்கு ராத்திரி 12 மணி ஆனா பைத்தியம் முடிச்சிருமா? அடே, அல்ப விஷயத்துக்கெல்லாம் ஹைஸ்கூல் பையன் மாதிரி ஏண்டா வந்து அழுதுகிட்டு இருக்கிற? விஷயத்தை சொல்லேன்டா. யோ, கம்முனரியா. அம்மா, நீ என்ன தத்து எடுத்தியா இல்ல பெத்து எடுத்தியா? உன்னை தத்தே எடுத்துக்கலாம்னு தோணுது. அம்மா, இன்னைக்கு அவ என்ன சொல்லிட்டா தெரியுமா? நான் கீழே தான் படுப்பேன்ட்டான். இது நியாயமா? அறிவு கட்டவன, இப்படி வா. அவ சொல்றதாண்டா நியாயம். உன்னை போய் கேட்டானே. உங்க அம்மாவை கேட்டாலும் அதைத்தான் சொல்லுவா. ஓ, கம்முனரியா. இன்னில இருந்து எனக்கு படுக்க வெள்ளதான், அதுவும் உன் படுக்கதான். இந்தா, இதை எடுத்துட்டு கொடுக்குறேன். உன் சொம்புக்கு ஒல வைக்கிறேன். ஏண்டி பாரு, நம்மளை ஏன் இப்படி படாத பாடுபடுத்துறான்? இவனுக்கு வேண்டாதவன் எவனாவது பில்லி சூனியம் வச்சிருப்பானா? பில்லியாவது பல்லியாவது அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காதுங்க. வாங்க இப்பவே போய் அந்த பொண்ணை பார்த்து நறுக்குன்னு பில்லிடுவோமா? 4 வார்த்தை கேட்போம்னு சொல்றேன். போங்க.
ஏம்மா ராஜி, என்ன நடந்தது? மாமா, அன்னைக்கு பொடி போடுறதுக்கு தகராறாச்சுல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு ஆயிடக்கூடாதுன்னு நான் போய் கீழே படுத்துக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு அவர் கோச்சிக்கிட்டாரு. ஏண்டா முரட்டு மூதேவி, இதுல என்னடா தப்பு? உன்ன அவர் திட்டாதீங்க மாமா, அவருக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு. என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, அவர் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா அவருக்கு கட்டி வைங்க. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. என்னங்க பாத்துக்கிட்டு பேசாம நிக்கிறீங்களே, அவனை கூப்பிட்டு கண்டீங்க. அறிவட்டவன வாடகைங்க. என்னையா? என்னையாவா? பல்ல உடைச்சிருவேன். வாடகைங்க மரியாதையா? அயோக்கிய ராஸ்கல். பாடுறாங்க, யாரு பெத்த பொண்ணோ எப்படி அழுதுன்னு பாடுறா. யாரு பெத்த பொண்ணாவா? அப்ப கல்யாணத்துல தார வாத்து கொடுத்தது அவங்க அப்பா இல்லையா? பேசாதடா. குடும்பம்னா நாலும் தான் இருக்கும், நீ தான் அனுசரிச்சு போகணும். அவன் குழந்தை மாதிரி. பொம்பளை மனசு வச்சா பொங்குற பானையில கூட புதையல் எடுக்கலாமா? அவனை மனுஷனாக்க வேண்டியது உன் கடமை.